மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வைய, அப்புறம் ஃப்ரெண்டு நான் தான்டா. என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியாதுடா, இது நிச்சயம்டா. சேர்றா, இந்தா முதல்ல இதை சாப்பிடு. வெறும் வயிற்றுல குடிச்சா இப்படிதான் ஆகும். என்ன நான் குடிச்சிட்டு போதையில பேசுறேன்னு நினைக்கிறியா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய் டேய், நான் ஒருத்தங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன்டா. அதை பத்தி கவலைப்படாம நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியாடா? டேய் எதுக்குடா இப்படி தேவையில்லாம கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? நான் ஏதாவது அந்த மாதிரி சொன்னேனா? என்ன நீ நடந்துக்கிற முறை அப்படித்தான்டா இருக்கு. வேணாம், இப்ப நீ போதையில இருக்க. நாளைக்கு தெளிவான அப்புறமா பேசிக்கலாம். டேய் நாளைக்கு என்னடா நாளைக்கு? இனி உன் வீட்டு வாசப்படிய மிதிச்சானா பாரு. எனக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ண எல்லாம் இருக்கு. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன்டா இப்படி குடிச்சு வளரிட்டு இருக்க? உன்னோட தொல்லடா. என்னது என்னால தொல்லையா? டேய் உன்னை நான் என்னடா கேட்டேன்? குடிச்சது நானு, போத உனக்கா? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. நான் கிளம்புறேன். உட்கார். இப்ப என்ன உன் ஆள்கிட்ட பேசி அவளை சம்மதிக்க வைக்கணும், அவ்வளவுதானே? அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. மச்சான் என்னடா சொல்ற? நிஜமாவா சொல்ற? ஆமா, இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உண்மையாதான் சொல்றேன். மச்சான் ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நான் போதையில ஏதாவது வளர இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு மச்சான். ஏய் இங்க பாரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசின உன்னை அடிச்சே கொண்டுருவேன். போ உன் ஆளுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லு. இப்பவே பண்றேன். இப்ப வேணாம், இப்ப நீ போதையில இருக்க. ஏதாவது வளர வச்சிருவேன். நாளைக்கு பேசு. நான் போதையில இருக்கேனா? அதெல்லாம் முடியாது. நான் இப்ப பேசுறேன், இப்பவே பேசுறேன். ஐயோ எல்லாம் தலையெழுத்துறா. அவகிட்ட போதையில ஏதோ வளர போறான். டேய் நீங்களா இருக்கிறதால நான் ரிலாக்ஸா இருக்கேன். இப்படி சொதப்பிட்டீங்களாடா? சார்ண்ணே இப்படிலாம் நடக்குன்னு எனக்கு தெரியாதுண்ணே. அண்ணா நாங்க பார்த்த வரைக்கும் அந்த பொண்ணு காலேஜை விட்டா ஹாஸ்டலு, ஹாஸ்டலை விட்டா காலேஜ். சில நேரம் என்னைக்காவது ஷாப்பிங் போவோம்னா அப்போ கூட அந்த 2 பொண்ணுங்களை மட்டும்தானா கூட்டிட்டு போவோம். வேற யார் கூட போய் நான் பார்த்ததே இல்லைண்ணா. அப்புறம் எப்படா ரேணுகம்மா அந்த விஜயை லவ் பண்ணாங்க? அதான்னா எங்களுக்கு தெரியல. எங்க பார்த்தா எப்படி பழகுனா ஒன்னும் புரியலண்ணே. டேய் ரேணுகம்மா அந்த விஜய் பையனை லவ் பண்றது உண்மையாடா? ஆமாண்ணா, லவ் பண்றது மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ற ஐடியாவிலும் இருக்காங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணா, அது அவன் ஃப்ரெண்டுங்கள்ட்ட பேசிட்டு இருந்ததை நம்ம பசங்க பார்த்துருக்கானுங்க. நாளைக்கு மீட் பண்ணாலும் பண்ணுவாங்கண்ணா. டேய் நாளைக்கு மீட் பண்றது தான் கடைசியா இருக்கணும். அப்புறம் நம்ம தலைவர் பொண்ணு இருக்கிற திசை பக்கம் கூட அவன் தலை வச்சு படுக்க கூடாது. அண்ணே, அவன் வர மாட்டானே, அதை நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க, மற்றதான் நாங்க பாத்துக்கிறோம். என்னடா சொல்ற? என்னங்க, நாளைக்கு என்னமோ காயத்ரிக்கு பணம் கட்டணும்னு சொல்லியிருந்தீங்களே, பணத்துக்கு என்னங்க பண்ண போறீங்க? பழனிக்கிட்ட கேட்டிருக்க லட்சுமி, கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்கான். பணம் கிடைச்ச உடனே போய் கட்டிடலாம். என்னங்க, நான் ஒரு விஷயம் சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு. காயத்ரி சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே அவளை நல்லா படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றத கேட்கும் போது ரொம்ப பெருமையா தாங்க இருக்கு. ஆனா அதுக்காக நீங்க படுற கஷ்டத்தை எல்லாம் பார்க்கும்போது நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படுறோமோன்னு தோணுது. லட்சுமி கோச்சுக்காதீங்க. எனக்கு என் பொண்ணு கலெக்டர் உத்தியோகம் பாக்குறான்றதை விட என் புருஷனோட கௌரவம் தாங்க முக்கியம்.
முன்னெல்லாம் புடவைக்காரங்கிட்ட தவணையில துணி எடுத்தாலே கையில இருக்க காசுக்கு வாங்கு, கடனுக்கு வாங்காதன்னு நீங்க என்ன கண்டிப்பீங்க. இப்ப என்னடானா 5க்கும் 10க்கும் நம்ம கிட்ட கையேந்தி நின்னவங்க கிட்ட நீங்க கடன் கேட்டு நிக்கிறத பாக்கும்போது என்னால தாங்க முடியலங்க. இப்படி எல்லாம் நீங்க அவமானப்பட்டு நம்ம பொண்ணு கலெக்டர் ஆக வேண்டாங்க. லட்சுமி, உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனா நாளைக்கு நம்ம பொண்ணு கலெக்டர் ஆகி ஊர் மிச்ச கார்ல வரும்போது இந்த வேதனை அவமானம் எல்லாம் சந்தோஷமா மாறிடும். நம்முடைய லட்சியம், ஆசை, கனவு எல்லாமே காயத்ரி கலெக்டர் ஆகணும். அதான் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். தேவைப்பட்டா 4 பேர் காலில் விழுந்தாவது பிச்சை எடுத்தாவது அவளை படிக்க வைப்பேன். தயவு செஞ்சு கௌரவம் அது இதுன்னு சொல்லி என்ன தடுக்காத லட்சுமி. இல்லங்க, நான் தடுக்கல. இனிமே நான் எதுவும் சொல்லல. உங்க விருப்பப்படியே நீங்க செய்யுங்க. ஐயா, அண்ணாமலை ஐயா. யாரு? வா பழனி. நல்லா இருக்கீங்களா ஐயா? ஆ. வர வழியில நம்ம பரமசிவம் புடிச்சுக்கிட்டாரு. பேசிக்கிட்டே இருந்தாரு. அவர்கிட்ட இருந்து மீண்டு வரதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுங்க ஐயா. அதனால என்ன, பரவாயில்ல. அவசரத்துக்கு உதவுறியே, அதுவே பெரிய விஷயம். ஐயா, மத்தவங்கன்னா 7-8 வட்டி போட்டுருவேன். உங்ககிட்ட அவளை கேட்க முடியாது. 3 ரூபா வட்டி தான் போட்டிருக்கேன். என்னங்க ஐயா, நீங்க கேட்ட பணம் நான் வரட்டுமா ஐயா? கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு போய். பரவாயில்ல, இன்னொரு நாள் குடிச்சுக்கலாம். நான் வரேங்க ஐயா. கௌரி, லட்சுமி, இத வரேங்க. என்னங்கப்பா? பணம் வந்துருச்சு. நான் சென்னைக்கு போய் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. அக்காவை கேட்டதை சொல்லுங்கப்பா. சரிம்மா. மச்சான், நீங்க உட்காந்துக்க, நான் அங்க வெயிட் பண்றேன். ஏன்டா உன் ஆள்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண தானடா நான் கூப்பிட்ட? அப்புறம் ஏன்டா தனியா உட்கார சொல்ற? டேய், உனக்கு அவளை பத்தி தெரியாதுடா. எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. உன்னை என்னையும் சேர்த்து பார்த்தான்னு வையேன், என்ன பேசி வச்சு கூட்டிட்டு வந்தியான்னு சண்டை போடுவா. சரி, இப்போ நான் என்ன பண்ணோம் அதை சொல்லு ஃபர்ஸ்ட். இப்போதைக்கு நீ அங்க உட்காரு, நான் அங்க போய் வெயிட் பண்றேன். ரேணுகா வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு கூலா இருக்கும்போது கேஷுவலா வர மாதிரி வா. அன்எக்ஸ்பெக்டடா என்ன பார்த்த மாதிரி என்கிட்ட வந்து பேசு. நீங்க பாரு, அவளை பார்த்து, ஏங்க நீங்க தான் ரேணுகாவா? இவன் உங்களை பத்தி சொல்லாத நாளே இல்லைங்க. உங்க மேல உயிரியே வச்சிருக்கான். நேத்து கூட நீங்க பேச மாட்டேங்கிறீங்கன்னு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டான். அப்புறம் நான் தான் தடுத்து நிறுத்தினேன். அப்படி இப்படின்னு ஏதாவது அளந்து விட, நீ பண்ற பில்டப்ல அவ அப்படியே மெல்ட் ஆகி நாளைக்கே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். டேய், சொதப்பிடாத மச்சான். என் மேல நம்பிக்கை இல்லாட்டி எதுக்குடா கூட்டிட்டு வந்த? டேய், நம்பிக்கை இல்லாம இல்லடா, ஒரு சின்ன பையன்தான், கோச்சுக்காத. வண்டி நிறுத்துங்க. ஏண்டி வண்டி நிறுத்த சொன்ன? இதோ நிக்கிறாரே, அவர் பேரு முருகன். எங்க அப்பா கிட்டதான் வேலை செய்யறாரு. ஆக்சுவலா என்ன வாஷ் பண்றதுதான் அவரோட வேலையே. நான் விஜய் கிட்ட பேசுறத பார்த்தாரு, அவ்வளவுதான். மேட்டர் இம்மீடியட்டா அப்பா காதுக்கு போயிடும். அப்புறம் ஒரு நாள் கூட எங்க அப்பா என்ன இங்க இருக்க விட மாட்டாரு. உடனே ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. ஓ, இப்ப என்ன பண்றது? அதான் நானும் யோசிக்கிறேன். நீ ஒண்ணு பண்றியா?
நீ போய் விஜய் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறியா? நான் ஆட்டோலயே வெயிட் பண்றேன். என்ன விளையாடுறியா? நான்லாம் தனியா போக மாட்டேன். வேணும்னா இன்னொரு நாளைக்கு சொல்லிக்கலாம். ஏய் ப்ளீஸ் டி, என் செல்லம்ல. எங்க பாரு, எப்படி இருந்தாலும் நீ தான் அவன்கிட்ட பேச போற. அத நீயே போய் தனியா பேசிட்டு வந்துற. தலையை கொடுத்த பிறகு தப்பிக்கவா முடியும்? சரி, ஓகே. ஆஹா, இவதான் ரேணுகாவா? பரவாயில்லையே, எம்பி பொண்ணா இருந்தாலும் சிம்பிளா தான் இருக்கா. நம்பால் தெளிவா தான் செலக்ட் பண்ணியிருக்கான். ரேணுகா வரலையா? அவ வரமாட்டா. இந்த வருஷம் காலேஜ் முடியற வரைக்கும் நீங்களும் அவளை பார்க்க வராதீங்க. அதையே நீங்க சொல்றீங்க, அவ வந்து சொல்லட்டும். அவளால வர முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கா. அதனாலதான் என்ன அனுப்பியிருக்கா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அவ அப்பா ஆளுங்களை வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருஷம் காலேஜ் முடிஞ்சு அவ ஊருக்கு போனதும் அவளே அவங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்கா. அது வரைக்கும் தயவு செஞ்சு அவளை பார்க்க வராதீங்க. ஏற்கனவே உங்க லவ்வால நிறைய பிரச்சனை. புதுசா இன்னொரு பிரச்சனைய கொண்டு வந்துடாதீங்க ப்ளீஸ். சொல்லிட்டு போகதான் வந்தேன், வரேன். ரேணுகா, ரேணுகா நில்லுங்க ஒரு நிமிஷம். ரேணுகா, ரேணுகா, ரேணுகா. இவன் தான்டா. ஏய் இந்திரா, தூக்குடா. இந்திரா, இந்திரா. வாடா. பிடிடா. என்ன பண்ணீங்க? வாடா. பிடிங்கடா. டேய், வாடா. வாடா. டேய். டேய், வா. டேய். டேய், பண்ணிடலாம். ஏய், ஏய், ஜெய், ஏய், யாரா? ஏய், ஏய். வாங்க மாப்பிள. என்ன மாப்பிள, காயத்ரியை பார்க்க வந்தீங்களா? ஆமா, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும். கட்டிட்டு அப்படியே காயத்ரி பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி வாங்க போலாம். நீங்க ஊருக்கு போறதுக்காக தானே இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அதனால என்ன, இப்போ காயத்ரியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போறோம். விடுங்கப்பா, மாமாக்கு நம்ம காயத்ரியை பார்க்கறதுல இஷ்டம் இல்லையோ. ஏன் மாப்பிள, அப்படியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. உங்களை எல்லாம் பார்த்தா காயத்ரிக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். அப்புறம் என்ன, வாங்க போவோம். ஆ, வாங்க. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக சென்னைக்கு வந்தீங்க? இல்லை மாமா, நான் இங்கே தான் சென்னையில் ஜவுளி கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்பா தான் ஊர்லேருந்து என்னை பார்க்க வந்திருக்காரு.
ஓஹோ. இவனுக்கு நம்மள மாதிரி பெருசா விவசாயத்துல விருப்பம் இல்ல. உங்க மாப்பிள்ள தனியா பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அதான் ஏதாவது ஒரு கடையில வேலைக்கு சேர்ந்து தொழிலை முதல்ல தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறமா முதலாளி ஆகிறத பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? வாஸ்தவமான பேச்சு. தொழில் தெரியாம எந்த வியாபாரம் செஞ்சாலும் நம்ம கிட்ட சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் அவங்களே நம்மளை ஏமாத்திடுவாங்க. சரியா சொன்னீங்க. கேட்டியாடா? உங்க மாமாவும் நான் சொன்னதை தான் சொல்றாரு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னப்பா இருக்கு? நீங்க 2 பேரும் அந்த காலத்து ஆட்கள், ஒரே மாதிரி தானே யோசிப்பீங்க. சமயத்துல இவன் பாராட்டுறானா இல்ல கிண்டல் பண்றானானே தெரிய மாட்டேங்குது. ஆட்டோ வாங்க. வாங்க போலாம். ஏங்க பார்த்து வர மாட்டீங்களா? இப்படியா இடிக்கிற மாதிரி வரது? சாரிங்க, நீங்க ஹாஸ்டலுக்குள்ள போறதுக்குள்ள உங்களை பிடிச்சலாம் தாங்க வேகமா வந்தேன். ஐ எம் ரியலி சாரிங்க. உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க எதுக்காக என்ன பார்க்கணும்? என்ன உங்களுக்கு தெரியாது தான், ஆனா எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். மாமா, காயத்ரி மாதிரி இல்ல? உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க விஜய் என்கிட்ட. எந்த விஜய்? ஏங்க விளையாடாதீங்க. என்னதான் கோவம் இருந்தாலும் இப்படி அவனை யாரும் தெரியாத மாதிரி கேட்கறது. இப்ப நீங்க தான் விளையாடுறீங்க. எனக்கு எந்த விஜயும் தெரியாது. வழி விடுங்க. ரேணுகா, இது உங்க கோவத்தை காமிக்கிறதுக்கு நேரம் இல்ல ரேணுகா. உங்க அப்பாவோட ஆளுங்க விஜயை கடத்திட்டு போயிருக்காங்க. அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆறதுக்குள்ள ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நான் போய் பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். சரி மாப்பிள்ள, போங்க. மாமா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தம்மா. அப்பா உனக்கு ஃபீஸ் கட்ட போயிருக்காரு. என்னம்மா காயத்ரி, படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இதோ சென்னையில் தான் நான் வேலை செய்றேன். அப்படியா? வணக்கம்மா. வணக்கம். காயத்ரிக்கு ஃபீஸ் கட்டணும். அப்படிங்களா? உட்காருங்க. ஏய் ரேவதி, இங்க வா, இங்க வா. சொல்லுங்க மேடம். தண்ணி வரலன்னு பெரிய குறைய வந்து சொன்னேன்ல, உடனே பிளம்பர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான்ல. தண்ணி வருதுன்னு வந்து சொல்லணுமா இல்லையா? சாரி மேடம். என்ன சாரி? போ, மரியாதையும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. வாங்க பெரியவரே. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன் பெரியவங்க புண்ணியத்துல. ஆமா, என்ன? ஓ, ஃபீஸ் கட்ட வந்தீங்களா? சரி சரி சரி. இந்தாங்க சார். போயிட்டு வரோம். பணத்தை எண்ணி வை. இதை எடுத்து டிராயர்ல போடு. ஓகே மேடம். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீங்க இன்னைக்கு வரலன்னா நானே உங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லிருப்பேன். அன்னைக்கு மெஸ் சாப்பாடு சாப்பிட்டு உங்க பொண்ணுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு என் மேல கோவப்பட்டீங்க. உங்களால என்ன சஸ்பெண்ட் கூட பண்ணாங்க. இருந்தாலும் உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. ஏன் தெரியுமா? உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் தான் வரும். அவரும் உங்கள மாதிரி தான். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உயிரையே கொடுத்துருவாரு. என் மேல அவ்வளவு பாசம்.
இப்ப என் அப்பா என் கூட இல்ல, இறந்துட்டாரு. உங்களை என் அப்பா ஸ்தானத்துல வச்சு சொல்றேன், தயவு செஞ்சு உங்க பொண்ணை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. இல்லைன்னா நாளைக்கு நீங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா எனக்கு என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு. அவ எந்த தப்பு தண்டாவுக்கும் போக மாட்டா. இப்படி எல்லா பேரண்ட்ஸும் நம்ம பொண்ணு ரொம்ப நல்லவன்னு குருட்டுத்தனமா நம்பறதுனாலதான் ஒவ்வொருத்தையும் பொண்ணுக்கு 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு அலையறாளுங்க. புரியல? ஆம்பளைங்களோட சுத்துறாளுங்க.